Hello guys, welcome to DSK Tech YouTube channel. வீடியோலாம் பற்றி பாடக்கு பார்த்தீங்கன்னா வேற பற்றிலங்க விடாமரிசி திரைப்படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதனால் இந்த திரைப்படத்துக்கு நான் போகணும் தேட்டருக்கு எதனால் இந்த திரைப்படத்துக்கு நான் போக வேணாம் தேட்டருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் போகலாமா வேணாமான்றதை முடிவு பண்ண வேண்டியது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒரு இது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கு அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து விடாமரிசியோட பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவ்னால நான் படத்துக்கு போகலாம்ப்பா அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஒன்று, படம் ஆரம்பித்த உடனே வந்து சவடிக்கா சாங் வரும். அந்த சாங்கை நீங்கள் போய் என்ஜாய் பண்ணி வேறு லெவலில் பண்ணலாம். அதுக்காக இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் போகலாம். வேறு லெவலில் வைபாக இருக்கும், தேட்ரு தெரிக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று, நம்ம அனிருத்தரோட பீஜம் தட்டத்து 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 அஜித்து தட்டத்து 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 கடவுளே, அந்த கடவுள் அஜித்தை பீட் வந்து போட்டார் இல்லையா, அந்த ஒரு தீமை நீங்கள் தேட்டரில் போய் அஜித்தே அஜித் அப்படின்னு என்ஜாய் பண்ணி கிரேசினஸோடு நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக படத்துக்கு நீங்கள் போகலாம். இப்போ முக்கியமான ஒரு மேட்ருக்குள்ளே வரேன். இந்த படத்தில் நல்லா இருக்குப்பா, இந்த சீனுக்காக போகலாம்ப்பா அப்படின்றது என்னென்னா, செகண்ட் ஹாஃபில் ஒரு கார் ஃபைட் சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனை வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதோட சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பக்காவாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்குறதுக்காக போகலாம். அப்புறமேட்டு முக்கியமாக ஒரே ஒரு விஷயங்க, அஜித் சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காக நீங்கள் போகலாம். அஜித் சாரன் நீங்கள் 2 வருஷம் கழிச்சு பார்க்கணுன்ற பார்த்தா போதுண்டா அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் போய் படத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம த்ரிஷா மற்றும் ஏகே அவங்க 2 பேர்த்தோட கெமிஸ்ட்ரிக்காக நீங்கள் போய் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி என்ன தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலனாலும் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு பிடிக்குதுன்னா போய் பார்க்கலாம். அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு க்யூட்டான ஒரு கெமிஸ்ட்ரியாக உங்களுக்கு இருக்கலாம், பட் எனக்கு இல்லை. எனக்கு அது லைட்டாக அது ஒரு இல்லை. அப்புறம் விட்டு பாசிட்டிவ்னா ஹாலிவுட்லேயே எடுத்திருக்காங்க, அதனால் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படமாக இருக்கும். அஜர்பைஜானில் எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால் வந்து அஜர்பைஜானில் எடுத்ததுனால உங்களுக்கு இந்த திரைப்படம் வந்து பிடிக்கலாம். அந்த ஒரு டேர்ம்ஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. நான் எண்ணி பொறுக்கி போட்டு பார்த்தாலுமே என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே இல்லையடா பாசிட்டிவு அப்படின்னு தான் சொல்ல வருது. நான் இது இத்தனைக்கும் வந்து இந்த மியூசிக்காக போகலாம், அந்த பாட்டுக்காக போகலாம் தான் சொல்கிறேன். படத்துக்காக யாராச்சும் போகலாமா அப்படின்ற சொல்லவும் தோணுது. அப்படி எதுவும் இல்லைன்றதுனால தான் அப்படியே நான் நிறுத்திடுறேன். ஓகே, இப்போ எதுக்காக நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பிரேக் டவுன் திரைப்படத்தை பார்த்துட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தையும் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதில் இருக்கிறது அப்படி தான் எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் புதுமையாக எடுத்திருக்காங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதே மாதிரியே அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு ஒரு நீங்கள் வந்து வாவ் அப்படின்லாம் இருக்காது. இப்படியா என்ன அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பிரேக் டவுன் திரைப்படம் பார்த்துட்டேன், இதுவும் நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா வேணாம். நான் ஒரு தடவை அஜித் சார் படத்தை பார்க்கணும் விடாமரிசி அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள், போய் பார்க்கலாம். மற்றபடி வந்து நெகட்டிவ் நான் சொல்லி இந்த திரைப்படத்தை பார்க்க வேணாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்க. நான் சொல்லிட்டேன் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குன்னு. அதை தவிர்த்து மீது எல்லாமே நெகட்டிவ் தான். ஆனால் பர்டிகுலராக நெகட்டிவ் மட்டும் சொல்லி பண்ண விரும்பலை. அஜித் சார் 2 வருஷம் கழிச்சு படம் நடிச்சிருக்காரு, போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், படம் வந்து மகிழ் திருமணி ஸ்க்ரீன் ப்ளே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார். அவரோட அப் டு மார்க் ஒர்க் இல்லை, தெரில ஏன் இப்படி பண்ணாருன்னு. ஃபஸ்ட் ஹாஃபில் கூட ஏதோ வந்து ஃபஸ்ட்டு ட்ராக் இருக்கும் இந்த அஜித் த்ரிஷா அவங்க பர்சன்ஸ். அதுக்கப்புறம் காருக்குள்ளே ஒரு லாங் ட்ரைவ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிக்கப் ஆயிரும். ஓகே, நல்லா போகுதுரா, சூப்பர்ரா அப்படின்னு இருக்கும். இன்ட்ரோல் பிளாக் ஏதோ டீசெண்டாக முடிச்சிருவாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த அர்ஜுன் அவங்களும் ரெஜினா அவங்க எதனால் இப்படி இருக்காங்க அவங்களோட இதுன்றதை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும். அஜித் சார்கிட்ட வந்து இவ்வளோ என்கிட்ட கொடு விட்டுனா அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அவர் பணத்தை எடுத்துகிட்டு வருவார். அதுக்கப்புறம் ஃபைட் சீன் நடக்கும். அந்த பணத்தை வந்து அஜித் சாரை வச்சுப்பார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்று எப்படி திருச்சி அவங்க மீட்டாங்கன்றது தான் அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு கதை. நான் வந்து சொல்ல விரும்பலை, இது பிரேக் டவுனோட ஸ்டோரி. அதனால் வந்து ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் நடக்கக்கூடிய கதை. அதில் வந்து எனக்கு பிடிச்ச சீன் அந்த ஒரு கார் ஃபைட் சீன் ஒரு இருக்கும். நம்ம அஜித் சார் வந்து பணம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஆரோ இவங்களாம் காரில் போயிட்டு இருக்கும்போது அஜித் சார் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த சீன் மட்டும்தான் எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் நம்ம அர்ஜுன் ரெஜினா இவங்களெல்லாம் கொள்கிற சீன், அப்பயுமே ஆரோ கொள்கிற சீன், இதெல்லாம் நடக்கும்போது தேடி போய் அந்த இடத்துக்கு போய் அப்போ நடக்கும்போது நம்ம அனிருத்தரோட பத்திக்கிச்சு சாங், அது வந்து செம வைபாக இருக்கும். தேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது செமையாக இருக்கும். அதுக்காக நீங்கள் படத்துக்கு போய் பார்க்கலாம். அந்த சீன் நம்ம இருக்கும். மற்றபடி வந்து செகண்ட் ஹாஃபில் பொறுக்கி போட்டால் கூட 1க்கு மேலே வரமாட்டேங்குது, அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் 2 மொத்தமே படத்துலேயே வந்து 2-3 சீன் தான் நல்லாயிருக்கு. மற்றபடி எதுவுமே நல்லா இல்லை. இந்த திரைப்படம் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும், ஹாலிவுட் குவாலிட்டியில் தான் இருக்கும். ஏன்னா வந்து அஜர்பைஜானில் எடுத்தது, அதையும் தாண்டி இது ஹாலிவுட் ரீமேக்ன்றதுனால அதே மாதிரி தான் எடுத்து வைப்பாங்க. இருந்தாலும் அதில் ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில ட்விஸ்ட் இதெல்லாம் வச்சுருந்தா படம் நல்லா இருந்திருக்குன்றது என்னோடய பர்சனல் தாட். மற்றபடி வந்து
வேறு எதுவும் இல்லை. நீங்கள் போகலாமா வேணாமன்றதை நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒன்றும் நீ சொல்லி தான்டா நான் படத்துக்கு போகலை அப்படின்றதான் சொல்ல வேண்டாம். நீங்கள் போகணுன்னா போகலாம், போகலைன்னா போக வேண்டாம். ஓகேங்களா? நான் சொல்கிறதே சொல்லிட்டேன். இந்த திரைப்படம் ஜஸ்ட் ஆவரேஜான ஒரு படம் தான். போகிறதும் போகாது உங்களோட விருப்பம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.